நிலைக்கு வந்தாலும் இந்த உணர்வு இல்லை. மூன்றாம் சொல்ல நம்புகிறேன், அதாவது சத்தியத்துக்கு அவர் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12 அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? சத்தியத்தை விசுவாசிக்காமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படி. 2வது, அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புகிறார். 2 வார்த்தை சொல்லுகிறேன், சத்தியத்தில் அவர்கள் பிரியப்படுவதில்லை. இன்றைக்கு அது உண்மை அல்லவா? சத்தியத்தை விரும்புகிற மக்கள் மிக குறைவு. ஆராதனை ஒரு மணி நேரத்துக்குள்ள இருக்கணும், 1.5 மணி நேரத்துக்குள்ள ஆராதனை இருக்கணும். இந்த மெகா சபைக்கு போகிறதுக்கு காரணமே அதுதான், 1.5 மணி நேர ஆராதனை. அன்பான தேவ பிள்ளைகளை, எழுவு வெளியில 10 மணிக்கு ஆரம்பிக்கிற ஆராதனை 4 மணிக்கு முடியும். அதில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன் சிஸ்டர் சாராள் ஒரு சபைகளில. இங்க இன்னைக்கு சத்தியத்தை ஜனங்கள் விசுவாசிக்கிறது இல்லை. அடுத்த வார்த்தை, அநீதியில் பிரியப்படுகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பொய்யை விசுவாசிக்கும்படியான அது ஒரு கொடிய வஞ்சகம். இன்றைக்கு ஜனங்கள் வஞ்சகத்தை விரும்புகிறார்கள். சத்தியத்தை விரும்புகிற மக்கள் மிக குறைவு. அந்த வார்த்தை அதாவது they don't want to know the truth. 2வது, இன்றைக்கு ஆண்டு சொன்னது போல அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு பொய்யான சமாதானத்தை ஜனங்கள் நேசிக்கிறார்கள். பொய்யான சமாதானம். வெளிப்படுத்தல் 6:2 இந்த வார்த்தை இருக்கிறது. இதை சற்று நன்றாக ஆழமாய் கேட்கிறேன். வெளிப்படுத்தல் 6:2 இது அந்தி கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. இதோ நான் பார்த்தபோது ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். கவனியுங்கள், இது கொஞ்சம் நல்லா நீங்க சிந்திக்க வேண்டும். இது அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நல்லா கவனிக்கும். அந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, அவன் ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் அவன் புறப்பட்டான். இது உண்மை அல்ல. இந்த வெற்றியும் அவன் நினைக்கிறாங்க, நான் வெற்றி பெற்று விட்டேன், அது உண்மை அல்ல. சமாதானமா இருக்கிறேன், அது உண்மை அல்ல. மகிழ்ச்சியா இருக்கிறேன், உண்மை அல்ல. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த வார்த்தை 4ஆம் வசனத்துல 4ஆம் வசனம், அவர் என்ன செய்கிறானாம், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து கெடுத்து போடும்படியான அதிகாரம் அவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் இணைத்து படிக்க வேண்டும். 2ஆம் வசனம், கிரீடம், ஜெயிக்கிறவன்,